சிரிக்க மறந்துட்டேன். ஹலோ ஹலோண்ணா, நான் லாஸ்ட் வீக் ஆடிஷன் வந்திருந்தேன். இன்னைக்கு ஷூட்டிங் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் யாருமே எதுவுமே அப்டேட் பண்ணல. யாருப்பா அது? நான் மதி பேசுகிறேண்ணா. அப்டேட் பண்ணுறேன்னு சொன்னாங்க டைம் லொக்கேஷனு, ஆனால் எதுவுமே பண்ணல. மதியா ஷூட் முடிஞ்சு 2 நாள் ஆகுதேப்பா. உனக்கு பதிலாக வேறு யாரும் எடுத்துட்டாங்களே. சொல்லி யார் உங்ககிட்ட? ஹலோ மதி, கேட்குதாப்பா? கேட்குதுண்ணா. உனக்கு இன்ஃபார்ம் பண்ண தான் சொன்னாங்க. விடு, அது ஒரு ஃபேமில் தான் வருவேன். நெக்ஸ்ட் டைம் இதை விட நல்ல ரோலாக தான் வரும். நான் சொல்கிறேன், சரியா? சரிண்ணா, எதாக இருந்தால் சொல்லுங்கள். நடிக்க வந்து 7 வருஷம் ஆச்சு. நமக்குன்னு ஒரு அடையாளமே இல்லை. யாருன்னா என்னவா இருக்கிறேன்னு கேட்டால் என்ன சொல்லுவேன்? கையில் காசு இருந்தால் ஏன் நம்மளை என்ன கேட்க போகிறான்? காசு தான். நம்மக்கிட்ட அதுவும் இல்லை. ஏன் ஏன் நமக்கு இவ்வளோ வருஷம் ஆகி எங்கேயும் ஒழுங்காக நடிக்க சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது? ஒரு வேளை நடிப்பு வரலையா? நடிக்க வராமல் நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிறோமா? மத்திய அரசை சங் பரிவார் அமைப்புகள் வலியுறுத்தி வருகின்றன. இது தொடர்பாக பேசிய விஸ்வ இந்து பரிஷத் செயலர் அலோக் குமார், நீதிமன்ற உத்தரவு வரும் வரை அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட காத்திருக்க முடியாது என்றார். ராமர் கோவில் விவகாரம் தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கையை கும்பமேளாவின் போது சாமியார்கள் கூடி முடிவு செய்ய இருப்பதாக தெரிவித்தார். நீ நாசமா போற பாரு. ஏதாவது பண்ணும். These 5 actors have awarded Michael Fassbender, Eddie Redmayne, The Danish Girl. And the Oscar goes to Leonardo DiCaprio. This is the first Oscar and 6th nomination for Leonardo DiCaprio. கண்டிப்பாக தான் வேலை இருக்கும். ஆரஞ்சு மிட்டாய் ஆட்டோ சீனு, பேர்ட்மேன் பார் சீன், இதை பண்ணலாம். Sorry, it's such a
I ignored this mental formation. This is a mental formation. Stop that shit. I'm not a mental formation. I'm you, asshole. Leave me alone. Star, remember? Pretentious but happy. I wasn't happy. Charming. Now, bitter cocksucker. Fucking miserable. I was fucking miserable. Fake miserable. Hollywood miserable. What are you trying to prove? That you're an artist? Well, you're not. Fuck you. Fuck you! So fuck you, you coward. We gross billions. What are you ashamed of that? Billions. Billions of flies every day. And billions of flies eat shit every day. So what? Does that make it good? I don't know if you noticed. 1992. You can jump right back into that suit if you wanted to. We're not dead. Look at me. Look at this. I look like a turkey with leukemia. ஹலோ என்னடா இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே சுத்த போற? இப்போ என்னம்மா வேணும் உனக்கு? வேலைக்கு போய் எங்களுக்கு சோறு போடுவேன்னு பார்த்தா நடிக்க போற மயிரை புடுக்க போறேன்னு சுத்திக்கிட்டு இருக்கிற. எதனா வாயை திறந்து பேசுறா. இன்னும் கொஞ்ச நாள்ல எத்தனை வருஷம் இதையே சொல்ல போற? 30 வயசு ஆச்சுடா உனக்கு. உன் கூட படிச்சவன்லாம் குழந்தை முன்னின்னு செட்டில் ஆகல. 10 ரூபாய்க்கு பிரயோஜனம் இருக்கா நீ பண்றது? இங்க யாரு நமக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போகலடா நாம உட்காந்து சாப்பிடுறதுக்கு. கடைசி காலத்துல மரியாதையோட சாவணும்னு பாக்குறேன். எங்களை தெருவுல நிறுத்திடாதடா. எங்கன்னா வேலைக்கு போய் 10 ரூபா கொண்டா கூழோ கஞ்சியோ குடிச்சிட்டு நிம்மதியா இருப்போம். இல்ல நான் பண்றதை தான் பண்ணுவேன்னா அதையும் சொல்லிடு. உங்க அப்பனும் நானும் எங்கன்னா போய் சொத்து ஒழியிறோம். நடிக்க போறான் நம்ம மயிரை பொறுத்து. இவரு நடிச்சுதான் இப்ப எல்லாத்தையும் மாத்த போறாரு. கரெக்டு தான். நச்சு இன்னும் பிடுங்க போகிறேன். ஹலோ ஹலோ மதி, நான் மனோஜ் பேசுகிறேன், டேரக்டர் மாறன் சார் ஆஃபீஸில் இருந்து. லாஸ்ட் வீக் நீங்கள் ஆடிஷன் வந்திருந்தீங்கல்ல? ஹலோ, லாஸ்ட் வீக்கு ஆமாம் ஆமாம் சொல்லுங்கள் மனோஜ், சொல்லுங்கள். உங்கள் ஆடிஷன் வீடியோ பார்த்தோம். உங்களுக்கு இன்னொரு சின்னதாக ஆடிஷன் இருக்கும், ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட் மாதிரி. ஸோ சார் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னார், அவர்கிட்ட தரேன். ஹலோ சார் சொல்லுங்கள் சார். மதி, உங்களுக்கு தமிழ் நல்லா வருமா? சார் நல்லா வரும் சார். சரி, இப்போ 2 லைன் சொல்கிறேன், அதை திருப்பி சொல்லுங்கள். சரி ஓகே சார். ஐயோ பெருமானே, பெருமக்களின் கோனே, நானே உன் வீழ்ச்சிக்கு காரணமானேனே. லைன்ஸ் நான் திருப்பி சொல்கிறேன். ஐயோ பெருமானே, பெருமக்களின் கோனே, நானே உன் வீழ்ச்சிக்கு காரணமானேனே. புரிஞ்சுதா மதி?
சார் அந்த ஃபஸ்ட்டு 2 வேர்ட்ஸ் ஐயோ பெருமானே தானே சார்? ஆமாம். ரெடியா? ரெடி சார். ஐயோ பெருமானே பெருமக்களின் கோனே, நானே உன் வீழ்ச்சிக்கு காரணமானேனே. மதி, நீங்கள் பார்த்து படிக்கிற மாதிரி இருக்கு. வேறு மாடுலேஷன் ட்ரை பண்ணுங்க. லைன்ஸ் ஒரு வாட்டி படிங்க. ஓகே ரெடி சார். ஐயோ பெருமானே பெருமக்களின் கோனே, நானே உன் வீழ்ச்சிக்கு காரணமானேனே. அந்த செகண்ட் லைன் ஒரு வாட்டி பாருங்க. அங்கே பெட்டர் மாடுலேஷன் வேணும். ஐயோ பெருமானே பெருமக்களின் கோனே. ஓகே சார், ரெடி சார், ரெடி சார். சொல்லுங்க. ஐயோ பெருமானே பெருமக்களின் கோனே, நானே உன் வீழ்ச்சிக்கு காரணமானேனே. ஓகே மதி, நாளைக்கு ஸ்க்ரீன் டெஸ்ட் வந்துருங்க. டைம் அண்ட் லொகேஷன் மனோஜ் அப்டேட் பண்ணுவார். ஹலோ மதி. ஹலோ மனோஜ். சார் கேட்டார், ஆனால் எதுவுமே சொல்ல. நோ இஷ்யூஸ் மதி. அதான் சார் உங்களை வர சொல்லிட்டாரு. உங்கள் ஆடிஷன் வீடியோ பார்த்த உடனே நல்லா இருக்கு, இதில் வர சொல்லுங்கள், ஸ்க்ரீன் டெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டாரு. மேக்ஸிமம் நீங்கள் செலக்ட் தான். இப்போ வரைக்கும் வந்த 20 பேரில் நீங்கள் மட்டும்தான் நல்லா பண்ணீங்கன்னு ஏடிஸ்லாம் பேசிகிட்டு இருந்தோம். எக்ஸ்பிரஷன்ஸ் தான் நல்லாவே கொடுத்தீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கேரக்டர் உங்களுக்கு செட் ஆகும். தேங்க்ஸ் மனோஜ். மனோஜ், கொஞ்சம் ஸ்கோப்புள்ள ரோலாக இருக்குமா? சப்போர்ட்டிவ் கேரக்டர் தான், ஆனால் ஒருத்தான ரோல் மதி. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எப்படியும் 20 to 30 minutes வரும். ஃபிலிம் இஸ் பிளான் ஃபார் 90 minutes. கேஷ் பண்ணதில் நீங்கள் மட்டும்தான் தியேட்டர் ஆர்டிஸ்ட் கிடையாது. ஸோ சார் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார். பட் இது அவரோட ஓன் ப்ரொடக்ஷன், ஸோ பர்ஃபெக்ஷன் ரொம்ப பார்ப்பார். உங்களுக்கு டம்மி சீன் சென்ட் பண்ணுறேன், சரி. ப்ரிப்பேர்டாக வாங்க. லொக்கேஷன் அண்ட் டைமிங் ஈவினிங் அப்டேட் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட் மதி. பை. சரி, ஓகே மனோஜ். தேங்க்ஸ் மனோஜ். அவன் 30 வயசில் ஏதோ பெருசாக பண்ணுறான். நான் இன்னும் 30 வயசில் நடிக்க போகலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னால் ஊரே சிரிக்கும்ல. ஏனோ அதுவோ தெரில, அவன் நல்லா நடிச்சிங்கன்னு சொன்னதோட 30 நிமிஷம் படத்தில் வருவீங்கன்னு சொன்னதான் மண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. அந்த 30 நிமிஷம் அடுத்த நல்ல வாய்ப்பு தரலாம், பேரை தரலாம், அவார்டு தரலாம், ஒன்றுமே இல்லாமலும் போகலாம். சரியா சொல்லணும்னா 10 ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லாமலும் போகலாம். சாலையில் நடந்து சென்றவர் மீது வேன் ஒன்று மோதியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஒரு தரப்பினர் காவல் நிலையம் அருகே விபத்து ஏற்படுத்திய வேனை வழிமறித்து அதனை அடித்து நொறுக்கினர். மேலும் வேனை தீ வைத்து கொளுத்தினர். இதனிடையே வேன் தீ வைத்து கொளுத்தப்பட்டதை அறிந்த மற்றொரு தரப்பினர் பயங்கர ஆயுதங்களுடன் சம்பவ இடத்திற்கு திரண்டு வந்தனர். இதனையடுத்து இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. அப்போது அங்கிருந்த சிலையை ஒரு தரப்பினர் அடித்து உடைத்தனர். இதனால் சொல்ல மாட்டீங்க. இதனையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டனர். இதனிடையே அம்பேத்கர் சிலை சேதப்படுத்தப்பட்டதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மயிரை கட்டி மலையை இழுக்க முடியாது. மயிரா மலையான வேணா முடிவு பண்ணலாம். நாளைக்கு ஒரே நாளில் நம்மளுக்கு வேலை கிடைக்க போகுது இல்லை. நாளைக்கு போய் இதை ட்ரை பண்ணுவோம். என்ன நடக்குதுன்னு அப்புறம் பார்த்துக்கலாம். ஐயோ பெருமானே பெருமக்களின் கோனே, பழந்தமிழர் ஆதிக்கத்தின் ஆரியர் சூழ்ச்சியை நிலை கொலைந்தாலும் உன் மரத்தமிழ் வீரா. அது இவ்வளோ கஷ்டமாக இருக்கு.
ஐயோ பெருமானே பெருமக்களின் கோனே, நானே உன் வீழ்ச்சிக்கு காரணமானனே. இந்நாட்டின் பழந்தமிழர் ஆதிக்கத்தின் காவலனே, ஆரியர் சூழ்ச்சியை விளக்கும் நாவலனே, வையகமே நிலை குலைந்தாலும் உன் மனநிலை குலையாத மரத்தமிழ் வீரா. ஓகே. இந்நாட்டின் பழந்தமிழர் ஆதிக்கத்தின் காவலனே, ஆரியர் சூழ்ச்சியை விளக்கும் நாவலனே, வையகமே நிலை குலைந்தாலும் உன் மனநிலை குலையாத மரத்தமிழ் வீரா. ஓகே. இந்நாட்டின் பழந்தமிழர் ஆதிக்கத்தின் காவலனே, ஆரியர் ஏய்! சை! எல்லாம் முடிஞ்சு. ஏழு வருஷம் ஆகுது. ஒருத்தன் இன்னொரு டயலாக் பேச வரல. எதுவும் வேணாம், எனக்கு எதுவும் வேணாம். ஏய், எங்கே வெளில போகிறேண்ணே? போலையா? அது சொதப்பிச்சுரா. உனக்கு தான் கால் பண்ணலான்னு இருந்தேன், நீயே வந்துட்ட. என்ன நேரத்தில்? காலைல பர்ஸ் விட்டு போயிட்டேன்டா. பக்கத்தில் கிளைண்ட்டை பார்க்கலான்னு வந்தேன், அதான் அப்படியே வந்து எடுத்துகிட்டு போயிடலான்னு வந்தேன். லாஸ்ட் வீக் ஒரு ஆடிஷன் போனேன்ல? ஆமாம். அந்த ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணாங்க. ஓ, நாளைக்கு ஏதோ ஸ்க்ரீன் டெஸ்ட்டாக வர சொல்லியிருக்காங்க. ஸ்க்ரீன் டெஸ்ட்னா அப்போ கன்ஃபார்மா? பர்ஃபார்ம் பண்ணிட்டா செலக்ட் தான். ஓ, அது சொல்ல தான் கூப்பிட்டியா? இந்த பர்ஸ் எங்கடா வச்சேன்? எங்கேயாவது வச்சுட்டு தேட வேண்டியதாக இருக்குது. வீட்டிலேருந்து கால் பண்ணாங்க. வேலைக்கு போகணுன்னா போடா, யோசிக்காத. நானும் அதான் யோசிக்கிறேன். எப்படியும் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். எந்த ஃபீல்ட் போனாலும் கையில் 30 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 3-4 வருஷம் ஆகிடும். சரி, கவர்மெண்ட் வேலைக்கு போகலான்னு பார்த்தா ஏஜ் பிரச்சனை வேறு. பத்தாவதுக்கு இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்து எல்லாத்தையும் ப்ரைவேட் ஆக்குறானுங்க. எனக்கெல்லாம் எப்போ வேலை போகணுன்னே தெரில. எந்த வேலையும் நிரந்தரம் இல்லை. இதுலேயும் கஷ்டம் இருக்குது, உன் வேலையிலையும் கஷ்டம் இருக்குது. எந்த கஷ்டம் வேணும் நீ தான் முடிவு பண்ணணும். எங்கே வச்சேன்? ஓ, சரி, இந்த படம் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா காசு வருமா? வரும், சொல்லிக்கிறவளுக்குலாம் இல்லை. முதல்ல எங்கெங்கேயோ தேடி சான்ஸ் கிடச்சிது, இப்போ சான்ஸோடு சேர்த்து காசும் வருது. பக்கத்தில் போய்ட்டுன்னு தோணுது, அப்படியே அடிச்சு பிடிச்சி போயிடு.
ஊரில் பல பேருக்கு என்ன ஆசைனே தெரியாது, என்ன ஆக போகிறோம் கூட தெரியாது. அதில் நானும் ஒருத்தன். எனக்கு இந்த வேலை பிடிக்கல. என்ன மாதத்தை ஓட்டுற அளவுக்கு காசு வருது. என்னைக்காவது நான் நிம்மதியாக தூங்கி பார்த்துருக்கியா? உனக்கு தூக்கம் கனவுலாம் வருதா? ஸ்டேஜில் கையில் அவார்டோட சுற்றி இருக்கிற மொத்த கூட்டம் என் பேரை சொல்லி கொண்டாடுற மாதிரி வரும். ஹேய், பகல் கனவு காணாமல் போய் வேலையை பாடுறா. உனக்கு அதெல்லாம் புரியாதுடா. பாடுறா, நேற்று நைட்டு கூட மறுபடியும் அந்த படம் பார்த்தோமே, பேர்ட்மேன். அந்த ஹீரோ எவ்வளோ பெரிய ஸ்டாரு, அதெல்லாம் விட்டு எதுக்குறா தியேட்டர் ஆர்டிஸ்ட்டாக மாறினா? எவ்வளோ இருக்கு பாரு. டேய், அவன் ஆக்டரா, வேற என்ன பண்ணுவான்? சரிப்பா, இந்த படம் ஆக்டர்ஸ்க்காக மட்டுமா எடுத்தாங்க? எல்லாரும் பார்க்கணும் தானே எடுத்தாங்க. உன் ஆக்டர் கண்ணிலேருந்து பார்க்காம இன்னொரு தடவை பாரு. என்னடா பர்ஸில் ஒன்றுமே இல்லை? காசுலாம் இருக்காது. ஐடி இருந்தால் தான் நைட்டில் போலீஸ்காரன் விடுவான். கடைசியாக ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, யூஸ் பண்ணிக்க. ஐயோ பேடி தன்மை இந்த ஆரியர் உன்னை பின்ன குத்தி பார்த்தும் சும்மா இந்த பாடம் தோல்கள் சும்மா இருந்தனவே. ஓகே. ஐயோ பேடித்தனம் நிறைந்த ஆரியர் உன்னை பின்னிருந்து ஐயோ பேடித்தனம் நிறைந்த ஆரியர் உன்னை பின்னிருந்து குத்தியதை இந்த பாவி பார்த்தும் சும்மாவிருந்தேனே. இந்த பாழும் தோள்கள் சும்மா இருந்தனவே. மறவாதே, இந்த தமிழ் சமூகம் உன்னை மறவாதே. தமிழர்களை ஆரியர் பின்னிருந்து தாக்கிய செய்தி மட்டும் இந்த உலகம் உள்ளவரை அழியாதே. ஐயோ பேடித்தனம் நிறைந்த ஆரியர் உன்னை பின்னிருந்து குத்தியதை ஓரளவுக்கு வந்துச்சு. இந்த பாவி பார்த்தும் சும்மாவிருந்தேனே. இந்த ஃபேஸும் பாடியும் கொஞ்சம் டைட்டா இருக்கு. மறவாதே, இந்த தமிழ் மூவ்மெண்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். தமிழர்களை ஆரியர் பின்னிருந்து தாக்கிய செய்தி மட்டும் டைரக்டர் இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணிட்டா போதும். நெஞ்சில் அடிச்சு கத்தி பேசலாம். இந்த இடத்துல தரையில் அடிச்சு ஏஞ்சில் கத்தணும். ஓகே, இங்க என்ன பண்றது? என்ன சொல்ல வராங்க? அவர்கள் சாதியை உடைத்தெறும் பணியை உன் உயிர் போகும் நேரத்திலும் மேற்கொண்டாயே. மறவாதே, இந்த தமிழ் சமூகம் உன்னை மறவாதே. தமிழர்களை ஆரியர் பின்னிருந்து தாக்கிய செய்தி மட்டும் இந்த உலகம் உள்ளவரை அழியாதே. அப்புறம் நின்று பேசுவோம். ஏ பெருமக்களே, உங்கள் அறிவை, உங்கள் ஆற்றலை ஆரியர் சூழ்ச்சியில் எல்லத்தனையும் ஈடுபடுத்தாதீர்கள். ஓகே, பாடி மூமெண்ட் ஓரளவு வந்துச்சு. ஃபேஸ்ல ரியாக்ஷனே இல்லையே.
பிரகலாதனை லவ் பண்ணி ஏமாத்துற சித்திரபானு தான் சேனாதிபதியும் ஏமாத்துறா. அதுக்கப்புறம் இரணியனை பின்னாடிலேருந்து குத்தி போட்டு தள்ளுறாங்க. ஸோ மொத்த பிரச்சனை இவனுக்கு தான் ஆரம்பிச்சு வச்சிருக்கானுங்க. சரி, இது சூழ்ச்சி. இது தெரியாமல் நம்மளும் இதில் இன்வால்வ் ஆகிட்டோமே, துரோகம் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு சேனாதிபதியும் குற்ற உணர்ச்சியில் செத்துடுறாப்புல. அதான் இந்த டைலாகு. துரோகம் பண்ணிட்டோன்னு தெரிஞ்சா உடனே செத்துடலாமே, எதுக்கு இவ்வளோ பெரிய டைலாகு? ஸோ சூழ்ச்சி, துரோகம், குற்ற உணர்ச்சி, இதான் ஆர்க்கு. பெருமக்களே, காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அருகே பெரியார் சிலை உடைக்கப்பட்டது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உத்திரமேரூரை அடுத்த சாலவாக்கம் களியப்பட்டியில் பெரியார் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்று இரவு வந்த மர்ம நபர்கள் பெரியார் சிலையை உடைத்து சேதப்படுத்திவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. சிலையை சேதப்படுத்திய மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அங்கு போராட்டம் நடைபெறாமல் இருக்க போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தமிழினத்தை காத்த இரண்ய சக்கரவர்த்தி மாண்டதற்கான காரணம் அவர்கள் சொல்லும் வேதம், மந்திரம், கடவுள் அவதாரம் காரணமே அல்ல. இவை அனைத்தும் அயோக்கியர்களின் பொய் உரைகள். இரண்ய சக்கரவர்த்தி மாண்டதற்கான காரணம் சொல்லுங்க மனோஜ். மதி, நாளைக்கு மார்னிங் 11க்கு ஸ்க்ரீன் டெஸ்ட் வந்துருங்க. லொக்கேஷன் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன், லேட் பண்ணிடாதீங்க. சார் உங்கள் 2 பேருக்கும் ஸ்க்ரீன் டெஸ்ட் முடிச்சுட்டு லொக்கேஷன் பார்க்க போகணும். ஸோ ஷார்ப்பாக வந்துருங்க. வந்துடுறேன் மனோஜ். மனோஜ், 2 பேர் நான் சொன்னீங்க? ஆமாம், மொத்தம் 2 பேரை ஃபைனலைஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, டைமுக்கு வந்துருங்க மதி. பாய். நம்ம மட்டும்தான் கச்சிரும்னு நினச்சேன். இதில் இன்னொருத்தன் வேற. அவன் நல்லா நடிப்பானான்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம நல்லா நடிச்சே ஆகணும். அவனும் நம்மள மாதிரி எவ்வளோ வருஷம் சுற்றினு இருந்தானோ, நம்ம நிலமை தான் இப்போ ஃபஸ்ட்டு. பார்க்காத ஒருத்தனை பற்றி இவ்வளோ யோசிக்கவே கூடாது. இன்னும் 5 வருஷத்தில் இந்த ஊரே நம்மளை கொண்டாடணும். அந்த மாதிரி வரணும். ஐயோ பெருமானே, பெருமக்களின் கோனே, இல்ல இந்நாட்டின் பழந்தமிழர் ஆதிக்கத்தின் காவலனே, ஆரியர் சூழ்ச்சியை விளக்கும் நாவலனே, உடை தெரியும் இங்க நெஞ்சிலடி உன் உயிர் போகும் நேரத்திலும் மேற்கொண்டாயே. மறவாதே. என்ன இது இப்படின்னா அடி மவுண்ட் கொஞ்சம் கொடு. மறவாதே, இந்த தமிழ் சமூகம் உன்னை மறவாதே.
அடுத்த 9 ஆண்டுகளில் புவி வெப்பநிலை 1.5 டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என்று ஐநா பருவநிலை மாற்றத்துக்கான குழு எச்சரித்துள்ளது. புவி வெப்பமடைவதால் மனித குலம் பேராபத்துகளை சந்திக்க இருக்கிறது என ரெட் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா, துருக்கி, பொலிவியா, கிரீஸ் உள்ளிட்ட நாடுகளில் கட்டுக்கடங்காத காட்டுத்தீ, சீனாவில் பெருவெள்ளம், ஒருபுறம் வறட்சியின் பிடியில் சிக்கி தவிக்கும் நாடுகள், பருவம் தவறிய மழை, இப்படி உலக நாடுகளில் வழக்கத்துக்கு மாறான வானிலை மாற்றங்களை சந்திக்க காரணம் என்ன? புவி வெப்பமயமாதல் தான் காரணம் என்கின்றனர் விஞ்ஞானிகள். பூமியின் வெப்பம் முன்பு கணித்ததை விட அதிகரிக்க தொடங்கிவிட்டது. அதனால் ஏற்படும் பருவநிலை ஐயோ When I was in rehab, they made us do this. Really? What is it? It's, these dashes represent the 6 billion years that the Earth has been around. And so each dash represents 1,000 years. And, this is how long humans have been here. 150,000 years. I think they're trying to remind us that that's all our ego and self-obsession are worth. நாளைக்கு எப்படி டைரக்டர் கன்வின்ஸ் பண்ணலாம் மட்டும் யோசி. நேர்மையாக நம்பணும். பணம், பேரு, புகழ் இதெல்லாம் இருக்கிற ஒருத்தன் எது சினிமா விட்டு நாடகம் நடிக்க போகணும்? இதெல்லாம் தாண்டி என்ன வேணும் உனக்கு? அப்போ இதெல்லாம் இல்லைண்ணா எனக்கு என்ன வேணும்?
அங்க இருந்து மின்னல் வேகத்துல வந்து இந்திய நேவி, இந்திய கோஸ்ட் கார்டு டப்புன்னு துப்பாக்கி வச்சு டப்புன்னு அடிச்சாங்க, குண்டு அடிச்சாங்க. குண்டு அடிக்க நாங்க ஆளுக்கு அங்கிட்டின்னு ஓடி போய் நாங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கோம். என் சகோதரனுக்கு கையில் அடிச்சு ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு. சார் ரத்தம் இது குண்டு அடிச்சு ரத்தம் ஓடின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். கண்டுக்கிறவே இல்லை, மறுபடியும் சொல்றாங்க. நாங்க ஆளுக்கு எல்லாம் கீழே உட்காந்துட்டு எல்லாருமே அதோட அரசு சொல்றோம். அரசு நாங்க எல்லாம் கையை தூக்கிட்டோம். கையை தூக்குமே அங்க இருந்து கோஸ்ட் கார்ட்ல இருந்து ஒரு பிளாஸ்டிக் இறக்கிட்டு வந்தாங்க. இறக்கிட்டால இருந்து 7 பேர் வந்தாங்க. எதுக்கு நீங்க மீன் பிடிக்க வந்த? எங்களுக்கு வெளியில இருந்து எங்களுக்கு பிரஷர் கொடுக்குறாங்க. நீ மீன் பிடிக்க போனா எங்களுக்கு பிரஷரா இருக்கு. நீ எதுக்கு இங்க மீன் பிடிக்கன்னு சொல்லி எங்களுக்கு சித்திரவதை பண்ணி சரியான அடி எல்லாத்துக்குமே. அந்த துப்பாக்கி குண்டு பட்டு அவருக்கு ரத்தம் ஓடுது. அவருக்கு அடிச்சு அவர் மயக்கப்பட்டு கீழே விழுறாரு. மறுபடியும் நிக்க வச்சு தலையை பிடிச்சு அடிக்கிறாங்க, இழுத்து வச்சு அடிக்கிறாங்க. பிரஸுக்கு தகவல் எப்படி போச்சுன்னு சொல்லி எங்களை கேட்டு எங்களை அடிச்சாங்க. தமிழ்ல அவங்க கேட்கறதுக்கு அவங்க ஹிந்திலாம் பேசுறாங்க. அவங்க அந்த கேட்கிற வார்த்தையை நாங்க அனுசரிச்சு நாங்க தமிழ்ல நாங்க பதில் பேசினா தமிழ்ல ஏன் பேசுன்னு அடிக்கிறாங்க சார். நாங்க எப்படி சார் நாங்க பழைக்க முடியுங்க? அங்க போனா இலங்கைக்காரன் அடிக்கிறான், இங்கே வந்தா இந்தியாக்காரன் அடிக்கிறான். நாங்க என்ன சார் நாங்க காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் எதுவுமே மாறல. சர்வதேச எல்லையில நாங்க கரையில இருந்து நாங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கோம். அங்க இருந்து இந்திய நேவி காலையிலே சொன்னாங்க இந்திய நேவி போட்டுகளை பிடிச்சு அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன ரீசன் எங்களுக்கு தெரியாது. நாங்க நம்ம எல்லையில நாங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கோம். அவங்க எங்களை இந்த ரோலை நம்ம தான் பண்றோம். இதுவரையில நாங்க இந்த மாதிரி காலகட்டத்தை நாங்க அனுபவிச்சதே கிடையாது. நடிக்க போறேன், மயிரை புடுங்க போறேன்னு சுத்திக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் எத்தனை வருஷம் இதையே சொல்ல போறேன்? 10 ரூபாய்க்கு பிரயோஜனம் இருக்கா நீ பண்றது? இப்போ வரைக்கும் வந்த 20 பேர்ல நீங்க மட்டும் தான் நல்லா பண்ணீங்கன்னு லேடிஸ்லாம் பேசிட்டு இருக்காங்க. இது அவரோட ஓன் ப்ரொடக்ஷன். பர்ஃபெக்ஷன் ரொம்ப பார்ப்போம். ஆமா, மொத்தம் 2 பேர் ஃபைனலைஸ் பண்ணிட்டோம். செலக்ட் தான். நடிச்சதா இப்ப எல்லாத்தையும் மாத்த வேலைக்கு போனா போடா. அங்க போனா இலங்கைக்காரன் அடிக்கிறான், இங்கே வந்தா இந்தியாக்காரன் அடிக்கிறான். தமிழ்ல ஏன் பேசுன்னு அடிக்கிறாங்க சார். கடைசியா ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, யூஸ் பண்ணிக்க. ஐயோ பெருமானே, பெருமக்களின் கோனே, நானே உன் வீழ்ச்சிக்கு காரணமானேனே. இந்நாட்டின் பழந்தமிழர் ஆதிக்கத்தின் காவலனே, ஆரியர் சூழ்ச்சி விளக்கும் நாவலனே, வையகமே நிலை கொலைந்தாலும் உன் மனநிலை கொலையாத மரத்தமிழ் வீரா, பார் வாய்ந்த மன்னர் தொழும் பேர் வாய்ந்த மலை புயனே, எங்குல பயனே, உன் உயிர் முடிந்து விட்டதா? ஆரியர் பொய்யை, கடவுள் பூச்சாண்டியை, அவர்கள் சுயநலம் கருதி தாமே தம்மை உயிர் வென்று சொல்லிக் கொள்ளும் சாதியை உடைத்தெறும் பணியை உன் உயிர் போகும் நேரத்திலும் மேற்கொண்டாயே. ஐயோ, பேடித்தனம் நிறைந்த ஆரியர் உன்னை பின்னிருந்து குத்தியதை இந்த பாவி பார்த்தும் சும்மாவிருந்தேனே. இந்த பாழும் தோள்கள் சும்மா இருந்தனவே. மறவாதே, இந்த தமிழ் சமூகம் உன்னை மறவாதே. தமிழர்களை ஆரியர் பின்னிருந்து தாக்கிய செய்தி மட்டும் இந்த உலகம் உள்ளவரை அழியாதே. பெருமக்களே, உங்கள் அறிவை, உங்கள் ஆற்றலை ஆரியர் சூழ்ச்சியில் எல்லத்தினையும் ஈடுபடுத்தாதீர்கள். தமிழர் நாட்டை தமிழர் நாடாக்குங்கள். இரண்ய சக்கரவர்த்தி மாண்டதற்கு காரணம் அவர்கள் சொல்லும் வேதம், மந்திரம், கடவுள் அவதாரம் காரணமே அல்ல. இவை அனைத்தும் அயோக்கியர்களின் பொய் உரைகள். தமிழினத்தை காத்த இரண்ய சக்கரவர்த்தி மாண்டதற்கு காரணத்தை எழுதுவும் கவிஞர்கள் அஞ்சலாம். இன்று வீரக்கணல் உகுத்த சக்கரவர்த்தியின் ரத்தத்தின் ஒவ்வொரு துளியும் இன்றைக்கு இல்லாவிடிலும் ஒரு காலத்தில் பகுத்தறிவுள்ள சுயமரியாதையுடைய தமிழரை உண்டாக்கக்கூடும். இதோ நான்
விடை பெற்றுக் கொள்கிறேன். என் இரண்ய சக்கரவர்த்தி, இணையற்ற வீரனே, என்னை மன்னியுங்கள். என்னை மன்னியுங்கள். இது போதும். நாளைக்கு எவனா இருந்தாலும் பார்த்துக்கலாம். இருக்கக்கூடிய கள நிலவரம் குறித்து செய்தியாளர் விஷ்ணுவர்தன் கூடுதல் விவரங்களை தருவதற்காக இணைந்திருக்கிறார். விஷ்ணு, இப்போ ஏற்கனவே சேதப்படுத்தப்பட்ட சிலைக்கு பதிலாக புதிய சிலையை தமிழக அரசு நிறுவி இருக்கிறது. அதற்காக ஏதேனும் கூண்டுகள் அமைத்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா? அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன? ஹலோ, மதி. சொல்லுங்க மனோஜ். மதி, நாளைக்கு ஸ்க்ரீன் டெஸ்ட் இல்லை, நீங்கள் வர வேண்டாம். ஆக்சுவலி சார் இந்த கேரக்டரை மொத்தமாக தூக்கிட்டாரு. டெஃபினட்டாக ரிலீஸ் டைம் அப்போது சென்சாரில் பிரச்சனை வரும். ஸோ மதி, கேட்குதா? ஹலோ. கேட்குது மனோஜ். சார் ஃபர்ஸ்ட்லேருந்தே டவுட்டில் இருந்தார், பட் இப்போ தான் டிசைட் பண்ணார். எனக்கு புரியுது இது லாஸ்ட் மினிட்னு. ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, நானும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். பரவாயில்ல மனோஜ், ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். கண்டிப்பாக மதி, வேறு ரோல் இருந்தால் நான் ஷோராக சொல்கிறேன்.